ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நடுராத்திரி ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால் வருது இல்ல, என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட மாமியார், அதாவது புருஷன்காரனோட அம்மா சடனா தூக்கத்திலேயே இறந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ஹோம்ல இருந்துதான் ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கு. ஹீரோயினும் அவங்க புருஷன்காரனும் ரெண்டு பேருமே உடனே கிளம்பி அங்க போறாங்க. ஹீரோயினும் எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறா, ஆனா புருஷன் பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். உடனே பாடியை கொடுத்துட மாட்டாங்க இல்லையா, அதனால அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றதுக்காக பாடி போயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களை பாக்கணும், நைட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப புருஷன்காரன் என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க உனக்கு சொந்த அம்மா மாதிரி இருந்தாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எல்லா நேரத்திலயும் நீ என் கூட ஸ்ட்ராங்கா நிக்கிற, நான் ரொம்ப பதறி போற நேரத்துல கூட நீ தான் ஸ்ட்ராங்கா என்ன பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு இப்பதான் எனக்கு இந்த கஷ்டம் என்னன்னு புரியுது. என்னோட அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு இத்தனை வயசுல எங்க அம்மா இறந்திருக்காங்க, அதே என்னால தாங்கிக்க முடியல. நீ ரொம்ப சின்ன வயசுலயே உன் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்துட்ட, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்ப, அது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் பசங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவ்வளவு கஷ்டத்திலயும் பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கூடயே ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் இவளோட வக்கீல் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, மேடம் உங்களோட எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இந்த கேஸை நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவ ஒரு ஷாக்க குடுக்குறா இவருக்கு. இல்லங்க, நான் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் இவர் ஷாக் ஆயிடுறாரு. புருஷன்காரனோட சின்ன வயசுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு 14-15 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால இவங்க அம்மாவை டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லி போட்டு அடிச்சு பயங்கரமான கொடுமைப்படுத்தி இருக்காரு. ஒரு நாளும் அம்மாக்காக இவன் தான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அவர்கிட்ட. அதோட மறுநாள் அவங்களுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்க அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவோட போட்டோ எதிர்க்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. கேட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு போன் பண்றான், நீ தனியா போவாத, நானும் வேணா உன் கூட வரேன் அப்படின்னும் போது, இல்ல ஆல்ரெடி நான் இங்கதான் இருக்கேன், நீ இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. போனை வச்சுட்டு நிமிந்து பாக்குறா. பார்த்தா புருஷங்காரன் கார் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். பிங்கி என்ன கேக்குறா அப்படின்னா, நீ தானே சொன்ன அவங்க நல்லா இருக்காங்க, பெட்டரா இருக்காங்க அப்படின்னு சொன்ன, சடனா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எதுக்காக தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கே தெரியல, ஆக்சுவலா அவங்களுக்கு தூக்க மாத்திரையே கிடையாது, என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் கேட்டையும் புருஷன்காரனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கார்ல உட்காந்து. கேட்டு இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும், இவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் பயங்கரமா கதறி கதறி அழறான். எனக்கு எங்க அம்மா ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களும் இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மொத்தமா தனியாயிட்டேன், எனக்கு இப்ப யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறான். உடனே கையை எடுத்து வயிற்றுல வச்சுக்கிட்டு, நானும் நம்ம பிள்ளையும் இருக்கோம், நீ தனிலாம் ஆகல அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஷாக்கு. அப்பனா நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகலையா அப்படின்னு கேக்குறான். நம்மளோட குழந்தைய நானே எப்படி கொல்லுவேன், கண்டிப்பா நான் அது பண்ண மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், ஜஸ்ட் நான் உன் மேல கோபத்துல இருந்தேன், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதே நேரத்துக்கு காருக்கு வெளியில நின்னுக்கிட்டு டாமும் கேக்கும் இது எல்லாத்தையும் பாத்துறாங்க. அங்க உள்ள செத்து போன அம்மாக்காக அங்க எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு டாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கேக்குக்கு செம ஆத்திரம் வருது. நான் இப்பவே போய் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்ல போறேன், அவங்க தனியா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கு டாம் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு அதுக்கு அவசியமே இல்ல, அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம ஷாக் ஆயிடுது. அங்க உள்ள அம்மா சேர்த்து கிடக்குது, இவர் இங்க சின்ன வயசு பொண்டாட்டி கூட ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்ல. இவ்வளவு நேரமா இவன் கூட ஹீரோயினை பத்தி அப்படியெல்லாம் பேசி புகழ்ந்துட்டு இருந்தப்போ மாறிட்டான் போல, உண்மையாவே மனசு திரும்பிட்டான் போல அப்படின்னு நானும் யோசித்தேன். சான்ஸே இல்ல, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் புருஷன்காரனை தேடிக்கிட்டு இருக்கும் போது டாமும் கேட்க என்ன சொல்றாங்கன்னா, பாத்ரூம் எங்கன்னா போயிருப்பான் வந்துருவான் அப்படின்னு சொல்லும் போது ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் நர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்பதான் நான் எதிர்க்க வரும்போது பார்த்தேன், அவர் வெளியில போனாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சரி நான் போய் பாக்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்க இங்க 2 பேரும் பார்த்தா எப்படியோ ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. எல்லாத்தையும் புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம், இனிமே வந்துட்டு நமக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நான் சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுது இந்த சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் இவன். அதே நேரத்துக்கு கேக் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளை டைவர்ட் பண்ணி எங்கேயாவது வேற சைடா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கார் நிக்கிற இடம் பக்கமா கூட்டிட்டு போவோம், வேற ஒரு பக்கமா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் திரும்பி வர்றதுக்குள்ளேயே இவன் உள்ள வந்து நின்னுறான். நான் ஜஸ்ட் ஸ்மோக் பண்றதுக்காக போனேமா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். அங்க எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ இல்லன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது, ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கேக்கு டென்ஷன் ஆகுறா. ஐயோ டே புருஷா, இதுக்கு மேல இதை என்னால பார்க்கவே முடியாது, சகிக்கலடா. அங்க இவ்வளவு நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா இப்ப வந்து இங்க கொஞ்சிறான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறா. நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் இப்பதான் என்ன பேசுறா அப்படின்னு பார்த்தா எனக்கு போனஸ் வந்தது ஆபீஸ்ல, நான் வந்து பசங்களோட அக்கௌண்ட்ல அதை வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கும் போது நம்மளோட அக்கௌண்ட்ல காசே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதாவது குழந்தைங்களுக்கு டெபாசிட் போட்டு வச்சது இல்ல. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, என்னோட ஹோட்டல் வந்து நஷ்டத்துல போனதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை எடுத்துட்டேன், கண்டிப்பா 2 நாள்ல வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். உண்மையா 2 நாள்ல நீங்க வச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா 2 நாள்ல எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டாமுக்கு மெசேஜ் பண்ணி கேக்குறா. அவனுக்கு வந்து இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றானே, உண்மையா அது 2 நாள்ல பண விஷயத்தெல்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொல்றான் அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்றானா அதை பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேணா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லவா அப்படின்னு கேக்குறான். இவன் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாவே வந்து எக்கச்சக்கத்துக்கு என்னென்ன கேட்பான் அப்படின்னு நமக்கு தான் தெரியுமே. அதனால ஹீரோயின் என்ன பண்றானா இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், வேணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுபடியும் இவர் வந்துட்டு 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்த பிறகுதான் நான் பயங்கரமா இப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறேன். எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் தெரியுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கணும், எல்லாமே வந்து என் தலையிலேயே விடுது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு இவன் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் தான் அங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் பே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா நீங்க சீக்கிரமா என்கிட்ட வந்துருங்க, எவ்வளவு சீக்கிரம் நீங்க என்கிட்ட வந்துடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தாம நல்லபடியா சந்தோஷமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு புருஷன்கார இப்பதான் மெசேஜ் அனுப்புறான், நான் வந்துட்டு அந்த காசு எல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா உண்மையாவே இவன் மாறிட்டான் போல, அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா பீச்ல ஜாலியா 2வது பொண்டாட்டி கூட உல்லாசமா இருக்கிறாரு. ஆக்சுவலா அம்மா செத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலையே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதோட மறுநாள் ஆபீஸ்க்கு வந்த உடனே எனக்கு லாயரை பார்க்கணும், சீக்கிரமா ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சொல்றாங்க. அந்த செக்ரட்டரி என்ன கேக்குறாங்கன்னா நமக்கு கம்பெனில எதுவும் இப்ப ப்ராப்ளம் இல்லையே சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இது என்னோட பர்சனல் மீட்டிங், அவர் கூட ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம், அதை பத்தி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்றான். அப்பவே செக்ரட்டரிக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன்லயே பார்த்தா லாயரையும் இவன் போய் மீட் பண்றான். அவர் என்ன சொல்றாருன்னா கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி இங்க கேக்குற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவன் குழந்தைங்களோட கஸ்டடியையும் கேட்க போறான் போல. வெளியில கார்ல இவனுக்காகவே வந்து கேட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் வந்த உடனே என்னாச்சு எல்லாம் ஓகேயா அப்படின்னு கேக்குறா. எல்லாம் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இதை நான் உள்ள வந்து என் காதால கேட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றா. நீ உள்ள வந்திருந்தேன்னா கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும், அதனாலதான் நான் கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்றான். இத செக்ரட்டரி நல்லாவே பாத்துடுறாங்க. நேரா அதோட அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி பொண்ணு பிக்கப் பண்றதுக்காக போறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பசங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கா. அவங்களுக்கு மனசுக்குள்ள இவகிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது, ஆனா வந்துட்டு அவங்களால சொல்லவும் முடியல, ஏன்னா வேலை முக்கியம் இல்லையா, அதனால அவங்க யோசிச்சுட்டே அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பையனும் இவங்களோட பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பியானோ வாசிக்கிறா. அந்த டைம்க்கு ஹீரோயின் அங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அங்க யாரோ ஒருத்தன் உள்ள வந்துட்டு இவளை பிடிக்கிறான். இது யாருடா புதுசா அப்படின்னு பார்த்தா இவன் வேற யாரும் இல்ல, நம்ம டாயோட பாய் ஃப்ரெண்ட். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க 2 பேரும் என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு எண்ணி நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், அந்த 3 நாளுக்குள்ள எனக்கு 1 மில்லியன் பணம் நீ கொடுத்துரு, இல்ல அப்படின்னா எல்லாருக்குமே உன்னோட விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதோட ரொம்ப நேரம் கழிச்சு ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஹீரோயின் உள்ளேயே வரா. அங்க வந்த உடனே எல்லாரும் நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நைட்டு ஹீரோயினுக்கு டாம் கால் பண்றான். என்னடா இந்த டைமுக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லி
கோவமா கேக்குறா. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு, அதனாலதான் சரி அதே இடம் அதே டைம் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவளுக்கு செம்ம ஆத்திரம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இவனை திட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அங்க வந்துட்டு அதுக்கப்புறமா திட்டு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல போல. நீ மட்டும் என்னோட குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு எதனா பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. பத்தியா, உன்னோட இந்த போல்டான விஷயமும் இந்த பிரேவ்னஸும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சான்ஸே இல்ல, நீ ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லி இவளை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. வந்த உடனே ஒரு பெரிய ப்ராப்ளம் மேடம், ஆக்சுவலா நம்மளோட ஆபீஸோட பேஜ்ல வந்து ரிவ்யூ கொடுக்கறேன்ற பேர்ல உங்களை ரொம்ப மோசமா தரக்குறைவா மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு தெரியல, எக்கச்சக்கமான பேரை அனுப்புறாங்க. அதனால உங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேடம் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன நம்பலாம், தயவு செஞ்சு என்கிட்ட எதா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் இப்போதைக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கேட்டோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா இது எல்லாத்தையுமே வந்து இவளுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறான். இப்ப ஹாப்பியா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம சந்தோஷம். அதாவது ஹீரோயின் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க இல்லையா, அதுக்காக ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போலீஸ் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதாவது இவங்க மாமியார் இறந்தாங்க இல்லையா, அவங்க வந்து 1-2 தூக்க மாத்திரை சாப்பிடல, கொஞ்சம் 2-3 தூக்க மாத்திரை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. அதனால இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு கொடுக்க போற மெடிசன்ல தூக்க மாத்திரையே கிடையாது, தூக்க மாத்திரையை யார் லேட்டஸ்டா வந்து இன்க்ளூட் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இல்லவே இல்ல, எங்களோட டாக்டர் வந்து அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கல அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு முந்தின நாள் வந்து அவங்க கிட்ட செம்மையா கத்தி சண்டை போட்டுட்டு போயிருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சேர்மன் கூப்பிட்டு பேசுறாரு. என்னமா ஆச்சு, எதனால வந்து ஹாஸ்பிட்டல் பேஜ்ல வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு, அதுவும் எதுக்கு உன்னை இவ்வளவு அளவு திட்டிக்கிட்டு இருக்காங்க, யார் இதை பண்றா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றா. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை செட் பண்ணி இது எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா டெலீட் பண்ண வந்துகிட்டே இருக்கு, அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பிங்கி அந்த இடத்துக்கு வரா. அவ வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து இவகிட்ட மட்டும் பேசல, ஆக்சுவலா வந்து இங்க எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க, ஹீரோயினை தான் சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க உடனே சேர்மனுக்கு இது இன்னும் கேட்ட உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அப்பதான் உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, யாரோ என்ன டார்கெட் பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றா. எதையுமே ப்ரூஃப் இருந்தா மட்டும்தாமா நம்மளால எதுவும் பண்ண முடியும், அதனால இப்போதைக்கு இந்த 2 விஷயம் உன் பேர்ல இருக்கிறதுனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் உச்சக்கட்ட டென்ஷன்ல பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி அவ ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவகிட்ட ஏதோ சொல்லணும் போல, அவங்களும் அவகிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.